ரைட். அந்த டைம் ஆஃப் த சீசன் அகெயின் ஒரு ஐசிசி நாக் அவுட் இவெண்ட் அண்ட் இந்தியா அண்ட் நியூசிலாண்ட் இந்த முறை ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் சந்திக்கிறாங்க. 25 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் இந்த சினிமா ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி தான் 25 வருஷம் முன்னாடி இந்த ரெண்டு அணிகளும் ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபைனலில் சந்தித்தாங்க நைரோபியில். அங்கே 132-5லேருந்து 265 சேஸ் பண்ணி ஜெயித்தாங்க நியூசிலாண்ட். அண்ட் அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தா கிறிஸ் கெய்ன்ஸ். அவர் ஒரு அபாரமான செஞ்சுரி அடித்தார். கிறிஸ் ஹாரிஸ் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அண்ட் யாரும் எதிர்பாராத தருணத்திலிருந்து நியூசிலாந்து ஜெயித்ததை பார்த்தோம். அதே மாதிரி நியூசிலாந்து இந்தியாவுக்கு ஐசிசி ஈவெண்ட்ஸில் பலமுறை ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆகட்டும், அண்ட் 2019 உலகக்கோப்பை 50 ஓவர் வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ் ஆகட்டும். ஸோ நாக் அவுட் கேம்ஸ் அண்ட் ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு வரும்போது நியூசிலாந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த ஈவெண்ட், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. நியூசிலாந்து ஆல்ரெடி இந்தியா பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெப்பனாக அன்லீஷ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சர்ப்ரைஸ் இல்லை. இப்போது வருண் சக்கரவர்த்தி எல்லோரும் ஆடி இருக்காங்க. பட் இன்னமும் அவரை பிக் பண்ணுவது அவ்வளோ எளிதாக இல்லை. ஸோ இந்தியா அதே 4 ஸ்பின்னர்ஸ் காம்பினேஷனை தேர்ந்தெடுத்து விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியா கிட்ட ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா மாதிரி 3 குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால பேட்டிங்கும் வலுப்படுது. அதனால் நம்பர் 8 வரைக்கும் தரமான பேட்டிங்கும் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேபி டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் பண்ணிட்டு ஒரு பெரிய டோட்டல் செட் பண்ணிட்டு ஸ்பின்னர்ஸ் அன்லீஷ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் ஹியர்ஸ் த ப்ராப்ளம். இந்தியா கடந்த 14 போட்டிகளாக டாஸு ஜெயிக்கவே இல்லை. அது ஒரு சம் கைண்ட் ஆஃப் அ ரெக்கார்ட். ரோஹித் சர்மா 2023 உலகக்கோப்பை ஃபைனல் நவம்பர் 19 நினைக்கிறேன் டேட்டு, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடின அந்த போட்டி, அதில் தோக்க ஆரம்பித்தது தான். அந்த டாஸ் சீக்வன்ஸ் தோத்துக்கிட்டே இருக்கார். த குட் நியூஸ் இஸ் மேட்ச்சை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா இது வரைக்கும் அன்பீட்டன். அண்ட் ஒரு சாம்பியன் சைடு மாதிரி விளையாடுறாங்க. ஆல் பேசஸ் கவர்ட். ஸோ மச் ஸோ தட் சுப்மன் கில் சொல்கிறாரு, இதுதான் பெஸ்ட் பேட்டிங் லைனப் தட் ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப். ரைட். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச்சு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் பயன்படுத்தப்பட்ட அதே பிச் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கப்படுது. அண்ட் இந்த பிச் எப்படி இருக்கும்? டிப்பிக்கலி துபாயில் ஆடின மேட்சஸ் இது வரைக்கும் 4 மேட்சஸ் ஓட சராசரி பார்த்திங்கன்னா 246 தான் டோட்டலாக இருந்திருக்கு. ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இது நிச்சயமாக இல்லை. அதனால தான் செகண்ட் ஆடும்போது சேஸ் பண்ணும்போதும் கடினமாக இருந்திருக்கு. பட் ஹேவிங் செட் தட் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 265 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஓவர் டு ஸ்பேரோட. ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ். அண்ட் இந்தியாவோட ஸ்பின் ஆர்சனல் ஒரு பெரிய த்ரெட். அண்ட் அவங்க கலெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விக்கெட் எடுத்திருக்காங்க, 20க்கு மேற்பட்ட விக்கெட்ஸ். பட் நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸும் நாட் டூ ஃபார் பிஹைண்ட். அவங்களோட கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பவுலிங் போட்டிருக்காரு. அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் மாதிரி பார்ட் டைம் ஆப்ரேட்டர்ஸும் நல்லா போடக்கூடிய வல்லுநர்கள். ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ ஹேஸ் பீன் இன் கிரேட் ஃபார்ம். பேட்டும் பால் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது. அண்ட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்ட் லைனப், வெரி வெரி வெல் லைக்டு டீம். அண்ட் யாருக்கு தான் பிடிக்காது? அவ்வளோ சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா கவர் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் ரவீந்திரா ஒரு பக்கம் அண்ட் கேன் வில்லியம்சன் 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க ஒரு கிரன்ச் செமிஃபைனல் போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. ஸோ நியூசிலாண்ட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஃபார் இட். பட் நாளைக்கு அவங்க டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் ஹெசன் கிரிக்பஸில் சொல்லியிருந்தார், தே வுட் டெஃபினெட்லி லுக் டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா வருண் சக்கரவர்த்தியை அண்டர் லைட்ஸ் ஆடுறதோட மதியம் ஆடுவது கொஞ்சம் பெட்டராக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வேரியபிள்ஸ் அப் ஃபார் கிராப்ஸ். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட்டை தான் பிரயோகம் பண்ணும் பார்ப்பாங்க. சுப்மன் கில் நல்லா தொடங்கினார் இந்த டோர்னமெண்ட். பங்களாதேஷோட ஒரு செஞ்சுரி, அப்புறம் ஒரு 46 அடித்தார். பட் லாஸ்ட் 2 மேட்சஸ் கொஞ்சம் சரிவு பார்த்துருக்காரு. அதை மாற்றி அமைக்கணும்னு நினைப்பார். ரோஹித் சர்மா அதே மாதிரி அதிரடியாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும். மேபி அவர் 10 ஓவர் ஆடுறதை தாண்டி ஒரு 15 ஓவர் 20 ஓவர் வரைக்கும் அவர் சம்டைம்ஸ் புஷ் பண்ணிட்டாருன்னா நோஸ் ஒரு அபோவ் பார் டோட்டல் 30-40 ரனில் கூடுதலாக இருக்கலாம். விராட் கோலி அற்புதமான ஃபார்மில் இருக்கார். அண்ட் சேஸ் மாஸ்டர் அவரை பற்றி தெரியும். அக்ஷர் பட்டேல் மிடில் ஆர்டரில் ஆடுறது இந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஸோ இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபைனல் ஆவதற்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மேட் ஹென்ரி லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஷோல்டரை காயப்படுத்திக்கிட்டார் போன மேட்ச்சில் ஒரு கேட்ச் பிடிக்கிற தருவாயில். அதனால அவர் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. அண்ட் அவரோட ஆப்சன்ஸில் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுவாங்களாங்கிற டெம்டேஷன் இருக்கலாம் நியூசிலாண்டுக்கு. பட் இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவர் ஆடலைன்னா ஜேக்கப் டஃபி ஆட வாய்ப்பு இருக்குது. அவர் பாகிஸ்தானில் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்சும் ஆடினார், ரீசெண்ட்லி கன்க்ளூடட் ட்ரை சீரீஸில். ஸோ plenty to watch. தொடர்ந்து பாருங்கள். இந்த மேட்சை பற்றி நிறைய அனாலிசிஸோட நாளைக்கு சந்திப்போம். If you like this video, do like, share and subscribe.